Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம ஒரு கண்டுபிடிக்கணும், அதோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட இன்ஸ்ட்ருமெண்டல் செட்டப் என்ன, அது மூலயமா நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மூலயமா நான் கண்டுபிடிக்க போகிற டாபிக் 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா effect of potential difference on photoelectric current, incident light on stopping potential, and then intensity of photoelectric, அதோட intensity, potential difference and frequency. இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட சோர்ஸ். அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா நியூ, அதோட இன்டென்சிட்டி ஐ. ஸோ சி அப்படிங்கிறத நம்ம கேத்தோட் ரேவாக எடுத்துக்கிறோம். கேத்தோட் ரே எப்பொழுதுமே எப்படி இருக்கும், நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ அது எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலால். அப்போ அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னால் அது என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணும், அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனோட் எடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் எலக்ட்ரோட். அதை ஏன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீலேருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணிக்கும், இதுதான் அதோட வேலை. ஸோ எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவாக்குவேட்டட் கிளாஸ் என்வலப் வித் எ குவாட்ஸ் விண்டோ. ஸோ ஒரு குவாட்ஸ் விண்டோ வச்சு ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் என்வலப்பை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அல்ட்ராவயலட் லைட்டையும் விசிபிள் லைட்டையும் பேசேஜ் உள்ளே அனுப்புறதுக்கு இந்த விண்டோ வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுக்குன்னு பாருங்கள், சிக்கும் ஏக்கும் இடையில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அப்ளை பண்ண போகிறோம். அதோட ஏதோ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எது மூலயமா நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா பேட்ரி பி வழியாக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பேட்ரி பி அப்படிங்கிறது எதுக்குலேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவைடர் அரேஞ்ச்மெண்ட் பிக்யூ வழியாக. ஸோ எது வழியாக வரப்போகுது அப்படின்னா கே வழியாக வரப்போகுது. ஸோ இந்த சிஏ எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து. ஸோ அதோட ஸ்லைடிங் கான்டாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஜேக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிவைடர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரெண்டு சைடுமே கரண்ட் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தேவையான கரண்ட்டை மட்டும் கொடுக்குறது தான் இந்த பொட்டன்ஷியல் டிவைடரோட மெயின் ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேட் ஏ அப்படிங்கிறது நம்ம தேவைன்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சியை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாசிட்டிவ் பொட்டன்ஷியலையும் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஏவையும் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சி. ஸோ இது எது மூலயமா நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் மூலயமா மெஷர் பண்ண போகிறீங்க. இந்த வோல்ட் மீட்டரை எங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் இடையில இந்த பொட்டன்ஷியல் வோல்ட்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணுற அந்த வோல்ட்டோடது பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆம் மீட்டரில் இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ஆம் மீட்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா மியூ ஏ. ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டயக்ராம் பாருங்கள், சொல்ல டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எந்த ஒரு லைட் ஃபாலுமே அந்த கேத்தோடில் நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ என்ன நடக்குது, எந்த ஒரு நோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட், எந்த ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அங்கே என்ன பண்ணலை, எமிட் ஆகலை. ஸோ அதே மாதிரி மைக்ரோ அம்மீட்டர்லேயும் 0 தான் காட்டுது. அதே நம்ம அல்ட்ராவைலட் லைட்டையோ இல்லை விசிபிள் லைட்டையோ நம்ம சீல ஃபால் பண்ணோம், அதாவது அலோ பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லிபரேட் ஆகும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, ஆனோட வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் செட்டப் இன் த சர்க்யூட் விச் இஸ் மெஷர்ட் யூஸிங் மைக்ரோ அம்மீட்டர். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோ அம்மீட்டரில் அதோட ரீடிங்கை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்டில் நம்ம கொடுக்குற அந்த லைட்டோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ரெண்டு எலக்ட்ரோட்ஸுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன. ஸோ இதெல்லாம் தான் நம்ம அதில் பார்க்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2 டாபிக் பார்க்குறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் இன்சிடென்ட் லைட், இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ ஒரு விஷயம், ஒரு லைட் பாஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன இருக்கும், இன்டென்சிட்டி இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இது 3 இருந்துச்சுன்னா தான் அதை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது
ஒரு லைட்டை வந்துட்டு ஒரு லைட்டோட இன்டென்சிட்டியாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இன்சிடென்ட் லைட் அண்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டியை ஃபால் பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சியையும் ஆக்சலரேஷன் ஆஃப் பொட்டன்ஷியலையும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். அப்போது பொட்டன்ஷியல் A வந்துட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ அப்போ அது அந்த எமிட் ஆகிற சீலேருந்து எமிட் ஆகிறத A வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வேரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்காக அதோட ஃபோட்டோ கரண்ட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைட் இன்டென்சிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ மேலே கொடுத்துருக்காங்களா ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்போ இன்டென்சிட்டியை நீங்கள் வேரி பண்ண ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம அந்த வோல்ட்மீட்டரில் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ கரண்ட்லேருந்து எமிட் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் வந்துட்டு எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ அந்த கர்சிவில் கொடுத்துருக்கதை அண்டர்லைன் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் பர் செகண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் Vயை வந்துட்டு வேரி பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சியையும் லைட்டோட ஃப்ரீக்வன்சியையும் இன்டென்சிட்டியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், ஏவை பாசிட்டிவாக வச்சுக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு C. ஸோ கேத்தோடு வந்துட்டு இர்ரேடியேட்டட் வித் தி கிவன் லைட். கொடுத்துருக்க லைட் அது என்ன பண்ணுது, இர்ரேடியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் A இன்க்ரீஸ் ஆக கரஸ்பாண்டிங்காக ஃபோட்டோ கரண்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம். பொட்டன்ஷியல் A இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அது ரீச் பண்ணுது. அந்த ஃபோட்டோ கரண்ட் ரீச் பண்ணுற ஸ்டேஜை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சேச்சுரேஷன் கரண்ட். சேச்சுரேஷன் அப்படின்னா அதோட பீக் வேல்யூ அது ரீச் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சேச்சுரேஷன் கரண்ட்டை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா Cலேருந்து A வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்குது. அந்த கேத்தோட்லேருந்து வரது எது கலெக்ட் பண்ணிக்குது, A வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்குது. ஸோ அப்போது த கிராஃப் பிட்வீன் பொட்டன்ஷியல் ஆஃப் A அண்ட் ஃபோட்டோ கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கும் அப்புறம் நம்ம போடுறோம், ஏக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்னாடி டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, கிராஃபில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா நெகட்டிவ் ரீடார்டிங் பொட்டன்ஷியல். ஸோ ரீடார்டிங் அப்படின்னா நமக்கு தெரியும் டீஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம ஏல அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணால் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணலை, இமீடியட்டாக ஜீரோவுக்கு வரல. ஸோ ஒரு சில கைனெட்டிக் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் கீழே இறங்குது. ஸோ அது ஓவர் கம் பண்ணி அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியில் வருது. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஏவை இன்க்ரீஸ் ஆக ஃபோட்டோ கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது, ரிப்பல் ஆகிடுது. அதோட ஃபோட்டோ கரண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு வருது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், V0ன்னு சொல்கிறோம். இந்த V0 அப்படிங்கிறத ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கலெக்டிங் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது I1 I2 I3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ரீடார்டிங் அப்படிங்கிறது எல்லாமே எங்கே வந்து சேருது உங்களுக்கு 0 பாயிண்ட். ஃபோட்டோ கரண்ட் வந்துட்டு எங்கே வந்துடுது, ஜீரோக்கு வருது. ஸோ 0 அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால -V0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா retarding potential given to the collecting electrode A which is sufficient to stop the most energetic photoelectrons emitted and make the photo current zero. ஸோ அப்போது உங்களோட ஃபோட்டோ கரண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிறதா நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ அடுத்தது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் அது ரெஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா இனிஷியலாக இருக்க அந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ K மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 1/2 mv² மேக்ஸிமம் ஈக்குவல் டு EV0. ஸோ
V maximum அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி எமிட்டட் எலக்ட்ரான். ஸோ அப்போ V maximum is equal to என்ன பண்ணுறோம், ரூட் ஆஃப் 2eV0 by m. ஸோ V maximum is equal to அப்போ ரூட் ஆஃப் என்ன பண்ணுறோம் 2e into ஈயோட வேல்யூ அண்ட் V0, அதே மாதிரி எம்மோட வேல்யூ. ஸோ ரூட் எடுத்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது, 5.93 into 10 power 5 ரூட் V0. ஸோ அப்போ K மேக்ஸிமம்ங்கிறது என்னது, EV0 in joule, அதே V0 அப்படிங்கிறது எலக்ட்ரான் வோல்ட்டில் நம்ம சொல்லலாம். ஸோ இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக சேச்சுரேஷன் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீஸஸ். ஸோ V0 அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ கொடுத்துருக்க அந்த இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த 2 டாபிக் தான்ப்பா. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கொடுத்துருக்க டெஸ்ட்டை கொஞ்சம் எழுதுங்க. தேங்க்யூ.